வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம தீபாவளி ரெசிப்பியில் பார்க்க போகிறது பட்டர் முறுக்கு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பட்டர் முறுக்கு செய்யறதுக்கு இப்போ நான் 1 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. 1/4 கப்பு பொட்டுக்கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தை கொஞ்சம் கையில் தேய்ச்சிட்டு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு, பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பட்டர் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவு சாஃப்டாக இருக்குங்க முறுக்கு. இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். வெண்ணெய் வந்து மாவில் எல்லா மாவுலேயும் ஒன்று சேர கலந்துக்கணும். இப்போ ஒன்று சேர கலந்துடுச்சு. இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சாச்சு. ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. இதை அழுத்தினா நல்லா அழுந்தணும். அவ்வளவுதான், இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம முறுக்கு பிழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ நான் இந்த அச்சு எடுத்திருக்கேன் பட்டர் முறுக்குக்கு. இப்போ இதை அப்படியே எண்ணெயில் பிழிஞ்சு எடுத்துடலாம். அதே கரெக்டாக இதோட சலசலப்பு அடங்கின ஒன்று எடுத்துடலாங்க. இது வந்து ரொம்ப செவக்க விட வேண்டாம். இப்போ சலசலப்பு நல்லா அடங்கிடுச்சுங்க, நல்லா சிவந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான பட்டர் முறுக்கு ரெடி. தீபாவளி ஸ்பெஷல் பட்டர் முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.